ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை தீப ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். மனம் செம்மையானால் மந்திரமும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எவ்வளவு தேவை அப்படிங்கிறத பற்றியும், அப்புறம் நான் புதுசாக ஏற்றின தண்ணீர் விளக்குகளை பற்றியும், மாகாளியம்மன் கோயில் எங்கள் பக்கத்தால் இருக்கிற கோயிலில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க கார்த்திகை தீபம். அதை பற்றி இருந்தாங்க இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையிலேயே விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நிறைய பொறுமை வேணுங்க. கார்த்திகை தீபம் ஏற்றும் போது 27 விளக்குக்கு மேலே ஏற்றலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வெளியிலேருந்து தான் மகாலட்சுமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி வெளியிலேருந்து உள்ளே வர்ற மாதிரி விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேசமங்கையர்க்கரசி அப்படிங்கிற அந்த அம்மா தான். அதுக்கப்புறம் நான் புதுசாக ஏற்றி வச்ச விளக்கு தாங்க இது. வாட்டர் ஹேண்டில்ஸ் தண்ணீர் விளக்குகள். தண்ணியில் கூட விளக்கு எரியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த விளக்குகளை. நிஜமாமே மனசு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, மனம் தூய்மையானால் மந்திரமும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாக இருந்ததுங்க. அப்புறம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் விளக்கேற்றுறதுக்கும் இல்லைங்க, நம்மளோட வாழ்க்கையிலையும் தேவை தான். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உறவுகள்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளை சுற்றி யாருமே இருக்கிறதில்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நானும் அளவோட பழகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறேங்க. நம்மளோட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மற்றவங்கள நம்ம வெறுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. பொறுமையும் சகிப்புத்தன்மையிலையுமே நம்ம உறவுகளை வெல்லணும். எல்லாத்துக்கூடையுமே ஒற்றுமையாக இருந்துட்டோம் அப்படின்னாவே நம்மளோட சகிப்புத்தன்மையும் பொறுமையும் வென்றுடுச்சு அப்படின்னு தாங்க அர்த்தம். அதுக்காக யார் என்ன பண்ணாலும் சகிச்சுக்கணுமா அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. சகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் நம்மளோட சகிப்புத்தன்மை மூலமாக நாம் மற்றவங்கள வெல்லணும், அதை தாங்க சொல்ல வர்றேன். அதாவது நம்மளோட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்மளையே நம்ம வெறுக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. இதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டுட்டு வர்றேன். ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பண்புகளை மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னாவே நம்மளோட சகிப்புத்தன்மை ஜெயிச்சிருச்சு அப்படின்னு தாங்க அர்த்தம். ஒருத்தரை வெறுக்கிறது மூலமாக நம்மளுக்கு எந்த பயனும் கிடைக்க போகிறது இல்லைங்க. அதுக்காகத்தான். ஏன்னா நம்மளோட மனசு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னா நம்மளும் நம்ம குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க. அதனால் நம்ம மகிழ்ச்சிக்கு எது வழியோ அதை பார்க்கணும். முடிஞ்சளவு யாரு கூடயும் வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாவே தேவையில்லாத மன சங்கடங்கள்லாம் வராது அப்படின்னு தாங்க இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பொறுமையாலையும் சகிப்புத்தன்மையாலையும் உங்களையும் உங்களோட உறவுகளையும் ஜெயிச்சு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.